நம்மள இங்கே பல பேருக்கு கொரியாவை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக பிடிஎஸ் பேண்ட், அங்கே ரிலீஸ் ஆகிற ட்ராமா சீரிஸ், இதை தவிர இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸான சாம்சங், எல்ஜி, ஹுண்டாய் அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் கொரியாவை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனால் இதை விட ஒரு கொடூரமான ஒரு டார்க் சைடான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சுமார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 14 வயசு பொண்ணை 40க்கும் மேற்பட்ட ஸ்கூல் பசங்களே, அந்த பொண்ணுமே ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணை கொடூரமான முறையில் மாறி மாறி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படின்னு 44 பேர்கிட்ட அந்த பொண்ணை கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்கானுங்க. எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கேவலமான விஷயம்னு பாருங்க. பட் அந்த பொண்ணுமே தைரியமா வெளியில வந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பின் நாட்கள்ல போலீஸுமே அவங்களுடைய அலட்சியத்தினாலையும் அவங்களுடைய இயலாமையினாலையும் அந்த பசங்களுக்கு சரியான தண்டனை கூட வாங்கி தரவே இல்லை. அப்படி இருந்த சமயத்துல தான் சரியா அந்த விஷயம் நடந்து 20 வருஷம் கழிச்சு 2024 ஒரு யூடியூபர் மூலியமா மொத்த விஷயமும் வெளியில வர ஆரம்பிக்குது. அந்த சம்பந்தப்பட்ட பெண் யாரு, அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு, எதனால அந்த 44 பேர் இந்த அளவுக்கு பலாத்காரம் பண்ணானுங்க போன்ற பல விஷயங்கள், அவங்களுடைய அங்க அடையாளம், பேரு, இப்போதைக்கு என்ன ஐடென்டிட்டியில வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே தோண்டி தோண்டி அந்த யூடியூபர் எடுத்திருக்காரு. இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, என்னதான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அந்த தண்டனை கிடைக்காம போயிருந்தாலும் கூட இந்த பக்கம் மக்கள் போன வருஷம் 2024 ஒரு சரியான பாடத்தையும் ஒரு சரியான தண்டனையும் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. யார் அந்த 14 வயது சிறுமி, அவங்களுக்கு உண்மையிலேயே அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, எதனால அந்த நாட்டு அரசாங்கம் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கவே இல்லை, மக்கள் பின் நாட்கள்ல அப்படி என்னதான் தண்டனை கொடுத்தாங்க, இந்த விஷயங்கள்லாம் வெளியில தோண்டி எடுத்துட்டு வந்த அந்த யூடியூபர் யாரு, அவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு. கடந்த வருடம் கொரியால ரொம்பவே பாப்புலரா பேசப்பட்ட 2004 மிரியாங் என்ற பகுதியில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு சரிவர நோட்டிஃபிகேஷன் வரலனா நம்ம சேனலுக்காக டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கியிருக்கோம். இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எந்த வீடியோமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுடைய பெயரை எந்த இடத்துலையுமே வெளியிடாததுனால நம்ம அந்த பொண்ணுக்கு சாய் அப்படின்ற ஒரு பெயரிலே அழைக்கலாம். இந்த சாய் 1990 சவுத் கொரியாவில் இருக்கிற அல்சாங் அப்படின்ற இடத்துல தான் பிறக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில தான் அந்த நகரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு நடுவில் இந்த பொண்ணுக்கு அடுத்தடுத்து ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பியுமே பிறந்திருக்காங்க. அவங்க கூட ஜாலியாக விளையாடுறது, ஸ்கூலுக்கு போறது, அப்பா அம்மா கூட பேசுறது அப்படின்னு இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருந்த இந்த சாயோடைய லைஃப்ல 13 வயசு இருக்கிற நேரத்தில் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இந்த சாயோடைய அப்பா அடிக்கடி குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம குடிக்கு அடிக்ட் ஆகி அவர் எந்த வேலைக்குமே போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் வெளியில தெருவுல சும்மா கதை பேசிக்கிட்டுமே இருந்திருக்காரு. நாளை பின்ன இந்த அம்மா எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வீட்லயே தான் இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஆத்திரமான அந்த அம்மா வேற வழி இல்லாம தன்னுடைய 3 பிள்ளைகளையுமே அந்த அப்பாவுடைய கஸ்டடியிலேயே விட்டுட்டு அந்த அம்மா டிவோர்ஸ் வாங்கிட்டு அங்கிருந்து வேற ஊர்ல போயிட்டு செட்டில் ஆயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சாய் தன்னுடைய அப்பாவுடைய கஸ்டடியில தான் வளர ஆரம்பிக்கிறான். குடும்பத்துல மூத்த பொண்ணுங்கிறதுனால அந்த வீட்டுல பலவிதமான கொடூரங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு நடக்க ஆரம்பிக்குது. முக்கியமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வீட்டு வேலைகள் எல்லாமே செய்யணும். அதே சமயம் அவங்களுடைய அப்பா குடிச்சிட்டு வந்து கண்ணா பின்னான்னு அடிக்கிறது, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது, உதைக்கிறது அப்படின்னு பல சித்திரவதைகளை அந்த பொண்ணுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்துகிட்டு இருந்த நேரத்துல இந்த பொண்ணு வீட்டு வேலைகள் மட்டும் செஞ்சோம் அப்பா கிட்ட திட்டு வாங்கி கொண்டு இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணுடைய மனசு ரொம்பவே நோக ஆரம்பிக்குது. வேற வழி இல்லாம சாயும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் தொடர்ந்து அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு வராங்க. தன்னுடைய கஷ்டத்தை யாருக்கிட்டையாவது சொன்னா கொஞ்சம் தேவலாம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு ஒரு ஃப்ரெண்டு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு போயிட்டு அங்க அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மெசேஞ்சர் மூலியமா ஒரு பையனுடைய பழக்கம் இவங்களுக்கு கிடைக்குது. பட் அந்த பையனுடைய பழக்கம் கிடைச்சதுக்கு பிறகுதான் இவங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே நாசமாக போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு அன்னைக்கு தெரியல.
தொடர்ந்து அந்த பொண்ணு பார்க் அப்படின்ற ஒரு பையன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இன்டர்நெட்ல சேட் பண்ணிக்கிட்டும் தனக்கு நடக்கிற விஷயங்களை அந்த பையன் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டும் தான் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படியே பல நாட்கள் போய்கிட்டே இருக்கிற நேரத்துல தான் சரியா பிப்ரவரி 17, 2004 அன்னைக்கு நம்ம எவ்வளவு நாள் தான் சாட்ல ஆன்லைன்லயே பேசிக்கிட்டு இருக்கிறது, நம்ம எப்ப நேர்ல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பார்க் என்ற பையன் கேட்டிருக்கான். உடனே சாயும் என்ன சொல்றாங்கன்னா, எனக்குமே மீட் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு, நம்ம 2 பேரும் சீக்கிரமா மீட் பண்ணலாம், நீ எங்க இருக்க உன்னுடைய அட்ரஸை மட்டும் கூட நானே உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு ஒரு தவறான முடிவை இந்த சாய் அன்னைக்கு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த பிப்ரவரி மாதம் 2004 அந்த அல்சாங் அப்படின்ற பகுதியில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற மிரியாங் அப்படின்ற பகுதிக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே இந்த பார்க் சொன்ன இடத்துக்கிட்ட போய் பார்க்கும்போது அந்த இடத்துல நிறைய பசங்க கிட்ட நின்றுருக்காங்க. அதில் பார்க் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உள்ளதான் இருக்காரு, வா நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14-15 வயசு இருக்கிற ஒரு பையன் அந்த சாயை ஒரு இருட்டான அறைக்குள்ளே அழைச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். அப்படி அழைச்சிட்டு போகும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம அங்கிருந்து ஒருத்தன் ஒரு இரும்பு ராடை எடுத்து அந்த பொண்ணுடைய பின்மண்டையிலே அடிச்சிருந்திருக்கான். வலி தாங்க முடியாம சம்பவ இடத்திலேயே சாய் மயக்கமாயிருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அங்க இருந்த நிறைய பசங்க, வெறும் 15 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் மார்த்தி ஒருத்தரா அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணியிருக்கானுங்க. இதை தவிர அந்த பொண்ணு கூட பண்ற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருக்காங்க. அதே சமயம் பாட்டில், குச்சி அப்படின்னு மெலிசா என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த பொண்ணுடைய பிரைவேட் பாட்டில் அனுப்புறாங்க. எந்த அளவுக்கு ஒரு நரக வேதனையா அந்த பொண்ணு அனுபவிச்சிருப்பா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரத்துல அனுபவிச்சு மயக்கத்துல இருந்து தெளியும் போது அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல. மறுபடியும் ஒருத்தர் மாத்தி அந்த பொண்ணு கிட்ட பாலியல் பலாத்காரத்துல ஈடுபட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கானுங்க. என்னதான் ப்ளீடிங் ஆனாலும் அந்த பொண்ணுடைய உடம்புல எந்த எனர்ஜியும் இல்லைனாலும் கூட அதை எதையுமே கண்டுகொள்ளாம அந்த சிறுவர்கள் மாறி மாறி அன்னைக்கு சாய பலாத்காரம் பண்ணிக்கிட்டே வரானுங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு மோட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்க 13 பேருக்கிட்ட பாலியல் பலாத்காரம் பண்றானுங்க. ஒருத்தரும் 5 இருந்து 13 முறை வரைக்கும் மாறி மாறி அந்த பொண்ணை சீரழிச்சுக்கிட்டே வரானுங்க. தொடர்ந்து அங்க இருக்கிற பிளே கிரவுண்ட், டென்னிஸ் கோர்ட் அப்படின்னு பல இடங்கள்ல மாறி மாறி அந்த பொண்ணை சீரழிச்சுக்கிட்டே வரானுங்க. அது மட்டும் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருக்கிறதுனால அந்த பொண்ணு கிட்ட காட்டி, இன்னைக்கு இங்க நடந்ததை நீ வெளியில சொன்னீன்னா கண்டிப்பா உன்னுடைய வீடியோ எல்லாத்தையுமே நெட்ல ரிலீஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் உன்னுடைய மானம் எல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி எமோஷனலா அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால பயந்து போன சாய் வேற வழி இல்லாம ரிட்டர்ன் தன்னுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. பட் அப்பா ஒரு குடிகாரர் அப்படிங்கிறதுனால நடந்த விஷயங்களை சொன்னா கூட அவர் நம்மள தான் திட்டுவாரு, நம்மள தான் அடிப்பாரு, நம்மளுடைய இந்த வழிகளை கேட்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு பயங்கரமா தேம்பி அழுது இருந்திருக்கா. அந்த பொண்ணுடைய வேதனைகளும் அழுகைகளும் வீட்டில் இருக்கிற மற்ற யாருக்குமே தெரியவே இல்லை. தொடர்ந்து அந்த வீடியோவை காட்டி இந்த பொண்ணுடைய 13 வயசு தங்கச்சியும் 16 வயசு கசினியுமே சம்பவ இடத்துக்கு வர வச்சு அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த பெண்கள் கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே திருடிட்டு அனுப்பி இருந்திருக்கானுங்க. இதை தவிர இவனுங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இந்த சாயை கூப்பிட்டு வீடியோவை காட்டி மிரட்டி அவங்களுடைய ஆசைகளுக்கு உள்ளாகி இருந்திருக்கானுங்க. இதை விட இன்னொரு கொடூரமான விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் இந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்றானுங்களோ அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுமே பக்கத்துல இருந்து அது எல்லாத்தையுமே ரசிச்சு பார்த்தபடி நின்றுகிட்டு இருந்திருக்காளுங்க. இது எல்லாத்தையுமே நினைச்சு சாய்க்கு மனசு ரொம்பவே உடைய ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இவனுங்களுடைய டார்ச்சரை தாங்கிக்க முடியல, இன்னொரு பக்கம் அவனுடைய அப்பாவும் குடிச்சிட்டு வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படி பல வழிகளோட அந்த பொண்ணு டிராவல் ஆகி வந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் சரியா இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு 10 மாதம் கழித்து நவம்பர் 25, 2004 இந்த சாயோடைய ஆண்டி ஒரு நாள் யதார்த்தமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பொண்ணை பார்க்கும்போது, என்ன இவ இவ்வளவு வீக்கா இருக்கா, இவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் சாய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்னா தன்னுடைய ஆண்டி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இதை எதையுமே இந்த குடிகார அப்பா பார்க்காம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா சாயோடைய அம்மாவுக்கு கால் பண்ணி தகவல் கொடுக்குறாங்க. அன்றைய தினம் இரவே போலீஸ் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளைண்டா பதிவு பண்ணி எங்களுடைய பெயரும் எங்களுடைய அட்ரஸையும் வெளியில வராம பார்த்துக்கோங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கம்ப்ளைண்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு வராங்க.
போலீஸுமே இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த 12வது நாள் பப்ளிக் முன்னாடி ஒரு 44 பசங்களை சாய் என்ற பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கைது பண்ணியிருந்திருக்காங்க. மீடியாவும் இந்த செய்தியை கவர் பண்றதுனால அந்த பசங்க யாரு, அவங்களுடைய வீடு எங்க இருக்கு, அவனுங்க எங்கெங்கெல்லாம் படிக்கிறாங்க, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே மீடியா தோண்டி வெளியில எடுத்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம சீக்கிரட்டா இந்த கேஸை எடுத்துட்டு போகலாம், நம்மளுடைய ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்னு நினைச்ச சாயுடைய குடும்பத்தார்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் இருந்திருக்கு. போலீஸுமே பப்ளிக்கா இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதை தவிர அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக, முக்கியமா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்ட விசாரிக்கிறதுக்காக ஒரு ஃபீமேல் ஆபீசரை நம்ம ஹையர் பண்ண போறோம். சீக்கிரமாவே இந்த வழக்குடைய விசாரணையை முடிச்சு இந்த பசங்களுக்கு தக்க தண்டனையை வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா என்னதான் பொது வெளியில இந்த பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அந்த சாயை ரொம்பவே கேவலமா அந்த போலீஸ் ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பாதிக்கப்பட்டது ஒரு பெண் அப்படிங்கிறதுனால சட்டப்படி ஒரு ஃபீமேல் ஆபீசர் தான் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த பொண்ணு கிட்ட ஸ்டேட்மெண்டா வாங்கணும். ஆனா அன்னைக்கு சவுத் கொரியன் போலீஸ் அப்படி எதுவுமே பண்ணாம ஒரு மேல் ஆபீசர் தான் அந்த பொண்ணை போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது, நீ ஏன் அந்த பையன் கூப்பிட்டானா அங்க போன, நீ போகாம இருக்க வேண்டியதுனா, இது வரைக்கும் முன்னாடி மீட் பண்ணாத பையனை நம்பி நீ எதுக்கு போன அப்படின்னு இந்த மாதிரி கொஸ்டினை கேட்க ஆரம்பிக்கிறார். இதை தவிர இன்னொரு ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, அந்த மிர்யாங் என்ற பகுதி என்னுடைய சொந்த ஊரு, என்னுடைய சொந்த ஊருக்கு இப்படி ஒரு கேவலத்தை நீ கொடுத்துட்ட, உன்னை என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு கேவலமான சில கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டி அந்த பொண்ணை ரொம்பவே கலங்கப்படுத்தி இருந்திருக்காங்க. அன்னைக்கு தப்பு பண்ண பசங்களை யாருமே திட்டாம இந்த சாயை திட்டுறதை அவங்களால ஏத்துக்கவே முடியல. அடுத்தடுத்து இந்த வழக்குக்கு உண்டான விசாரணைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த 44 பசங்களையும் கூப்பிட்டு இந்த பொண்ணையுமே கூப்பிட்டு, இவன் உன்ன அன்னைக்கு ஏதாவது பண்ணானா, எத்தனை வாட்டி பண்ணா அப்படின்ற மாதிரி டைரக்டாவே ஒரு மேல் ஆபீசர் தான் கேட்டுக்கிட்டே வராரு. இப்படியே அந்த 44 பேர்கிட்டையுமே விசாரணை பண்ணி முடிக்கப்படுது. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கு ஒருவேளை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்காமலே இருந்திருக்கலாமா அப்படின்ற மனநிலைக்கே போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போலீஸ் ஆபீசர் ரொம்பவே கேவலமா தான் அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சாய் மாதிரியே இன்னும் 4 பெண்கள் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது தெரிஞ்சதும் அவங்க கிட்ட இருந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஒரு 8 பக்கத்துக்கு வாங்கி இருந்திருக்காங்க. ஆனாலுமே அதுல இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் மட்டும், நீங்க எல்லாரும் சேர்ந்து பசங்களை மயக்கிட்டு இப்ப அவனுங்க மேலேயே குற்றம் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கூட கேவலமா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த போலீஸ் எந்த அளவுக்கு அந்த பொண்ணுங்களை கேவலமா ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாள் இந்த வழக்கை விசாரணை பண்ற ஒன் ஆஃப் த போலீஸ் ஆபீசர் யதார்த்தமா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்திருக்காரு. சாப்பிட போன அந்த இடத்துல சாய் மாதிரி ஒரு பொண்ணு சர்வ் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த பொண்ணை பார்த்ததுமே, இவ பார்க்கறதுக்கு அவளை மாதிரி இருக்கா, எனக்கு சாப்பிடணுன்ற மூடே போயிட்டா அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே அங்க இருந்த சாயோடைய சொந்தக்கார பொண்ணு பார்த்ததுக்கு பிறகு அவங்க குடும்பத்தார்கள் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இந்த விஷயங்கள் வெளியில தெரிய வர ஆரம்பிக்குது. முக்கியமா மீடியா, அந்த உள்ளூர் மக்கள் எல்லார்கிட்டையும் தெரிய வர ஆரம்பிச்சதும் அங்க இருக்கிற பெண்களுக்கு உண்டான அமைப்பு NGO அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வழக்குடைய விசாரணையை வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் சாயோடைய உடம்பு வந்து ரொம்பவே வீக் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. டிவோர்ஸ் பண்ணிட்டு கஸ்டடி இல்லாம அப்பா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டதுனாலையும் இந்த பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம் வந்து அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருந்ததுனால சாயோடைய அம்மா கோர்ட்ல போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி தன்னுடைய மகளுடைய கஸ்டடியை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சாய் அவங்களுடைய தம்பி தங்கச்சி எல்லாருமே அம்மா கூடயே சேர்ந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்படுது. மருத்துவருமே அந்த பொண்ணு ரொம்பவே வீக்கா இருக்கா, அவருடைய பிரைவேட் பார்ட்ல நிறைய சதைகள்லாம் கிழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியும், இந்த பொண்ணு பிசிக்கலி மென்டலி ரொம்ப வீக்கா இருக்கா அப்படின்னும், இவளுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் சாயை அது வரைக்கும் வந்து பார்க்காம இருந்த பல பேர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்து ஆறுதல் சொல்றாங்க. முக்கியமா சாயோடைய அப்பாவும் ரொம்ப நாட்கள் கழிச்சு தன்னுடைய மகளை பார்க்க வந்திருக்காரு. தான் அப்பா தான் மேலே இருக்கிற பாசத்தினால தான் தன்னை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்ட அந்த சாய்க்கு பெரிய ஏமாற்றம் தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா சாயோடைய அப்பா என்ன பண்ணியிருக்காரு, சம்மந்தப்பட்ட, அதாவது இந்த பொண்ணு யார் யார் மேலாம் கேஸ் கொடுத்தாங்களோ அந்த குற்றவாளி பசங்களில் சில குடும்பத்தார்கள் கிட்ட இருந்து ஒரு செட்டில்மெண்ட் டீல் இங்கே இவர் பேசிக்கிட்டு வந்திருக்காரு. அதன் அடிப்படையில் தன்னுடைய மகள் கிட்ட நீ இதை மட்டும் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதன் அடிப்படையில் அப்பா கிட்ட தான் கார்டியன் கஸ்டடிலாம் இருக்கிறதுனாலையும் வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணு அன்னைக்கு அந்த பேப்பரில் சைன் பண்ணி கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு யாரெல்லாம் இந்த கேஸ்ல விடுவிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து நம்ம ஊர் காசுப்படி 30 லட்ச ரூபாய் கிட்ட இந்த சாயோடைய அப்பா வாங்கியிருக்காரு. ஆனா வாங்கின அவரு எந்த ஒரு பணத்தையுமே சாய்க்கு செலவு பண்ணவே இல்லை. அவர் வசிக்கிற அந்த பகுதியில் 10 லட்ச ரூபாய்க்கு மட்டும் ஒரு வீட்டை வாங்கிட்டு மீதம் இருக்கிற 20 லட்ச ரூபாய தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு சரக்கு அடிச்சுட்டு மொத்த பணத்தையுமே காலி பண்ணிட்டாரு. இப்படியே தொடர்ந்து சரக்கடிச்சு ஒரு கட்டத்தில் லிவர் ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த சாய் ஏதாவது இந்த கேஸ்ல நீதி கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தன்னுடைய அம்மா கூட போராடிக்கிட்டே இருக்காங்க.
இப்போ இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல இந்த பொண்ணுக்கு உண்டான ஸ்கூல் சீட்டு யாருமே கொடுக்கவே இல்லை. படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்கூல்லையுமே எங்களுடைய ஸ்கூல்ல படிக்கிறதான்னு சொல்லி அவங்களுக்கு டிசி எல்லாம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பல இடங்கள்ல இவங்க ஸ்கூல் தேடி பார்த்தாலும் யாருமே கொடுக்க தயாராகவே இல்லை. இறுதியா இந்த வழக்குல இவங்களுக்கு ஆதரவா வாதாடுற வக்கீல்கள்லாம் சேர்ந்து சில போராட்டம்லாம் நடத்தி ஒரு ஸ்கூல்லையுமே இவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க. பட் அந்த ஸ்கூல்லையுமே எந்த பிரச்சனையுமே இல்லாம இந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் பாதிக்கப்பட்ட ஒரு பையனுடைய குடும்பத்தார்கள் மட்டும் இந்த பொண்ணு இங்க தான் படிக்கிறா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு டைரக்டா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ மட்டும் இங்க ஸ்கூல்ல வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்க, என்னுடைய பையன் கோர்ட்டு கேஸ் ஸ்கூல்னு போய்கிட்டு இருக்கான், அதனால தப்பே பண்ணாத என்னுடைய பையனை இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்க சொல்லி நீ ஏதாவது பண்ணு, அப்பதான் நான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லி இருந்திருக்கா. ஒரு கட்டத்துல அந்த குடும்பத்துக்கு பயந்து இந்த பொண்ணு டாய்லெட்ல போயிட்டு ஒளிஞ்சிருந்தாலும் கூட அங்கேயுமே நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மொத்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிச்சது. இதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு மேல நம்மள அசிங்கமா பார்ப்பாங்க, அசிங்கமா பேசுவாங்க அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணு மேற்கொண்டு ஸ்கூல் போகாம தொடர்ந்து தன்னுடைய அம்மாவுடைய வீட்டிலேயே இருக்காங்க. இந்த வழக்கில் குற்றவாளிகளாக 120 பேரை சேர்த்திருந்தாங்க. பட் அதில் பல பேர் மேலே எவிடன்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு 44 பேராக ஃபில்டர் ஆகுது. 13 பேர்கிட்ட இந்த பொண்ணுடைய அப்பா பண்ண அந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸில் போயிருந்திருக்காங்க. மீதம் இருந்த ஆட்களில் 20 பேர் மேலே மட்டும் குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால அவங்கள மட்டும் சிறார் ஜெயிலில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் 2005 அந்த நாட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்திருந்திருக்கு. பட் அந்த நாட்டு சிறார் ஜெயில் எப்படி இருக்கும்னா இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஜெயிலாக தான் இருக்கு. எந்தவித தண்டனையும் எந்தவித வேலையுமே அந்த குழந்தைகள்கிட்ட வாங்கக்கூடாது, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள நல்ல விதமாக வெளியில் அனுப்பணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் மட்டும்தான் அந்த நாட்டில் இருக்கிற இந்த சிறார் ஜெயிலுக்கெல்லாம் இருக்கு. மேற்கொண்டு இந்த குடும்பத்தார்கள் 2007 வாக்கில் தங்கள் மனதளவிலையும் உடல் அளவிலையும் பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு அந்த நாட்டு நீதிமன்றத்தில் கவர்மெண்ட் எதிர்த்தே ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்திருக்காங்க. அவங்க சொல்றதுல உண்மை இருக்கு அப்படிங்கிறத விசாரணையின் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட நீதிமன்றம் அந்த நாட்டு காசுப்படி 70 மில்லியன் யோன் கிட்ட பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பையுமே வழங்கியிருந்திருக்காங்க. பட் இந்த வழக்கில் 20 பேர் ஜெயிலுக்கு போனாங்களே அவங்க எல்லாருமே கொஞ்ச நாட்கள்ல வெளியில சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள் மூலமா வெளியில வந்திருக்காங்க. புது லைஃபையுமே ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மறுபடியுமே இந்த பொண்ணு ஹையர் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு அப்பீல் பண்ணி பார்க்கறா. பட் எந்த நீதியுமே அந்த பொண்ணுக்கு கிடைக்காமலே போகுது. இப்படி போய்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல தான் 20 வருஷம் கழிச்சு நரக் ஆர்கைவ்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூபர் இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயங்களை பத்தி படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தோண்டி தோண்டி இந்த விஷயத்துல என்னென்னலாம் நடந்துச்சு, இந்த பொண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் பத்தி எல்லாம் வெளியில தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணையே டைரக்டா கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன சித்திரவதைகள் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நோட் பண்ணிக்கிட்டு ஒரு வீடியோவை மேக் பண்ணுறாரு. அந்த வீடியோவில் சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளுடைய பெயர், ஃபோட்டோஸ், அவங்க இப்போதைக்கு என்ன பொசிஷனில் இருக்காங்க, எந்தெந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அந்த பையன் வெளியிட்டு இருந்திருக்காரு. இதன் காரணமாக மறுபடியுமே இந்த வழக்கு சவுத் கொரியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க பூதாகரமாக பேசப்பட ஆரம்பிக்குது. பட் அப்படி என்னதான் பூதாகரமாக பேசினாலுமே இந்த வீடியோ வெளியிட்ட அந்த பையனுடைய வீடியோவுமே யூடியூப் மூலியமாக டேக் டவுன் பண்ணப்பட்டு அந்த பையனையுமே அந்த நாட்டு அரசாங்கம் கைது பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த சம்பவம் நடந்தப்போ குற்றவாளிகள் அனைவருமே ஒரு மைனர் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம வெளியில இந்த டீட்டெயிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருந்ததுனால இந்த யூடியூபரா அந்த நாட்டு காவல்துறை அந்த நேரத்தில் கைது பண்ணியிருக்கு. ஆரம்பத்தில் அவர் முதல் முறையா அவர் வெளியிட்ட வீடியோ என்னன்னா அந்த சோய் அப்படின்ற பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து பார்க் அப்படின்ற ஒரு பையன் கூட தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பார்க்குடைய வீடு எங்க இருக்கு, அவனுடைய அட்ரஸ் என்ன, அவன் இப்போதைக்கு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ், அவனுடைய இப்போதைக்கு இருக்கிற பேர் என்ன அப்படின்ற முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலுமே வெளியிட்டு இருந்திருக்காரு. வீடியோவை பார்த்த பொதுமக்கள் எல்லாருமே அவன் வேலை பார்க்குற அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இவனை பத்தின எல்லா கமெண்ட்ஸுமே போட ஆரம்பிக்கிறாங்க. அதை தவிர அந்த ஹோட்டலுக்கு ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் கொடுத்ததுனால அந்த ஹோட்டலுடைய பிஸ்னஸ் மொத்தமாகவே க்ளோஸ் ஆகி ஹோட்டலை இழுத்து மூடுற அளவுக்கு வந்திருக்கு. ஹோட்டலுடைய உரிமையாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து அவன் இந்த குற்றத்தை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியாது, குற்றத்தை பண்ணது அவன் மட்டும் தானே, நாங்க என்ன தப்பு பண்ணோம், எங்களுடைய பிஸ்னஸ் எதுக்கு இப்படி கவுத்து விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி வேதனையா சில பேட்டிகள்ல சொல்லி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பார்க்குடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சி அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பெண் குழந்தைகள்லாம் பிறந்திருந்ததுனால அந்த கமெண்ட்ஸுக்கு கீழேயுமே போயிட்டு இன்னொரு பொண்ணை அந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டு இப்போ நீ இந்த பொண்ணு கூட ஜாலியா இருக்கியா அப்படின்ற மாதிரி கூட கேவலமான நாக்க புடுங்குற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் அந்த பையனுடைய அக்கௌண்ட்ல கேட்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இறுதியா இந்த டார்ச்சர் எல்லாத்தையுமே தாங்க முடியாம அந்த பையன் தன்னுடைய அக்கௌண்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு குற்றவாளியான ஷின் கரவரா அப்படின்றவன் வால்வோ கார் ஷோரூம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுடைய ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்ததுல நிறைய லக்ஸரி கார்லாம்
எல்லாம் வச்சு சந்தோஷமான லைஃபை வேற ஒரு நேம்ல வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அந்த கார் ஷோரூம் உடைய வெப்சைட்ல எல்லாம் போயிட்டு பொதுமக்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறுதியா இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கார் ஷோரூம் அவனை இமிடியேட்டா வேலையை விட்டு தூக்கி இருந்திருக்காங்க. இதை தவிர அந்த குற்ற சம்பவம் நடந்த நேரத்துல ஒரு பொண்ணு எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்து அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கா. அவ பின் நாட்கள தன்னுடைய பெயரெல்லாம் மாத்தி போலீஸா மாறி இருந்திருக்கா. இதையுமே அந்த யூடியூபர் வெளியிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாரும் அந்த பொண்ணை இன்டர்நெட்ல வாட்டி எடுக்கும்போது அந்த பொண்ணுடைய வேலையுமே பறிபோக ஆரம்பிக்குது. இப்படியே இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட ஒவ்வொருத்தருக்குமே பல விஷயங்கள்லாம் நடக்குது. அதுல சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளும் பாதிக்கப்பட்டிருந்திருக்காரு. இப்படி மாறி மாறி ஒவ்வொரு குற்றவாளிகளுடைய டீட்டெயில் வெளியாகும் போது அவங்களுடைய ஒரிஜினல் ப்ரொஃபைல் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பொதுமக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை தெரிவிச்சுக்கிட்டே வந்தாங்க. அப்படி தெரிவிச்சுக்கிட்டு வரும்போது தான் இந்த குற்றவாளிகள்லாம் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது யாருன்னா இந்த ஷென் அப்படின்றவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு சலூன் கடை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சலூன் கடையை அடிச்சு நொறுக்கி இருந்திருக்காங்க. ஆனா பின் நாட்கள்ல விசாரணை பண்ணும்போது அவங்க ஷென்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த மாதிரியான சில அப்பாவி நபர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா முழுக்க முழுக்க இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லாரையுமே 20 வருஷம் கழிச்சு பொதுமக்கள் ரிவெஞ்ச் எடுத்திருந்திருக்காங்க. தொடர்ந்து பொதுமக்களுடைய கோபமும் ஆதங்கமும் அதிகமா இருந்ததுனால மிரியாங் பகுதியில் இருக்கிற அரசு அதிகாரிகள்லாம் 2004 அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயத்தை பத்தியும் அந்த நேரத்தில் அந்த குற்றவாளிகளுக்கும் சரியான தண்டனை கிடைக்கல, அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு பிரஸ் மீட்லாம் வச்சு இந்த சாய் அப்படின்ற பொண்ணு கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டிருக்காங்க. என்னதான் வளர்ந்த நாடு வளரும் நாடு அப்படின்லாம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. சராசரியா சொல்லணும்னா உலகம் முழுவதும் ஒரு மணிக்கு 48 பெண்கள் கிட்ட பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க. முக்கியமா இந்தியாவில் ஒரு மணி நேரத்துக்கு 86 பெண்கள் கிட்ட பலாத்காரம் செய்யப்படுறதா ஒரு சர்வே ஒன்று சொல்லுது. இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் நடக்காம இருக்கணும்னா தங்களுடைய பசங்க கிட்ட, முக்கியமா ஆம்பளை பசங்க கிட்டையும் சரி பொம்பளை பசங்க கிட்டையும் சரி, எது தப்பு எது சரி எது பண்ணக்கூடாது எது பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களுடைய லாங்குவேஜ்ல இறங்கி போய் புரிய வச்சு அவங்களுடைய பார்வையை கொஞ்சம் மாத்தி அவங்கள நல்வழிப்படுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்ற சம்பவம் எதிர்காலத்தில் நடக்காம இருக்கும். ஒரு குடிகாரனுடைய மகள் தான் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சுதான் 44 பசங்களும் அந்த பொண்ணை கொடூரமான முறையில் டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கானுங்க. பட் என்னதான் அவனுங்களுக்கு இந்த வழக்குல எந்த தண்டனையும் கிடைக்காம கொஞ்ச நாட்களே வெளியில வந்திருந்தாலும் கூட இயற்கையோடைய தண்டனைக்கு முன்னாடி அவங்க என்னைக்குமே தப்பிக்க முடியாது. கண்டிப்பா அதுக்கான பலனை என்னைக்கா இருந்தாலும் அனுபவிச்சுதான் ஆவாங்க. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த சாயுடைய வழக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.